அதாவது கடந்த காலங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்க்கையில் வந்து வியாபாரம் விற்பனைங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது. எல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செஞ்சு அவங்கவுங்களே பகிர்ந்து உண்பதற்கு பழகிட்டாங்க. ஒரு ஊரில் போனீங்கன்னா ஒரு மளிகை கடைங்கிறதே வந்து கடந்த காலங்களில் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி மளிகை கடைங்கிறதே எங்கேயாவது வெளியூருக்கு போய் நகரங்களுக்கு போய் அங்கே தான் அவங்க பார்ப்பாங்க. மளிகை ஜாமான்லாம் வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பணங்கிறதே வந்து பெருசாக இருந்திருக்காது. பணம்ங்கிற விஷயமே வந்து பெருசாக இருந்திருக்காது. உணவுங்கிறது என்னென்னா அவங்கவுங்க விளைநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டதாக தான் இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். பணம் சேர்க்கறது வந்து மக்களுடைய ஒரு நோக்கமாகவே அவங்களுக்கு இருந்திருக்காது. ஏன்னா அந்த பணத்தை சேர்த்து அவங்க என்ன வாங்க போகிறாங்க, இப்போ என்ன தான் வாங்க முடியும்? ஒன்றுமே வாங்க முடியாது. ஒரு எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்க முடியுமா? எலக்ட்ரானிக் பொருட்கள் அப்போல்லாம் கிடையாது. மின்சாரமே அப்போ இல்லை. மின்சாரம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது அவங்க எதைத்தான் வாங்குவாங்க? பணத்தை சேர்த்து வச்சு இப்போ அவங்களுக்கு தேவையான வீட்டை அவங்களே கட்டிடுவாங்க. அதாவது குடிசை வீடோ அல்லது ஓட்டு வீடோ ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அவங்களுக்கு தேவையான வீட்டை அவங்களே கட்டிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது வேறு பணத்தை சேர்த்து வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பணத்தை சேர்த்து வச்சு நிலத்தை வாங்குவாங்களா? நிலங்கிறது அப்போ தாராளமாக இருந்தது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ நிலத்தை வேணாலும் வளைச்சி போடலாம். ஆனால் வளைச்சி போட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களால் எவ்வளோ தான் விவசாயம் பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ண முடியும். நிறைய பல ஏக்கர் விவசாய நிலத்தை நீங்கள் வளைச்சி போட்டாலும் வேலி போட்டுக்கலாம், என்னுடையதுன்னு வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அப்போல்லாம் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து விவசாயம் ஒரு நிலத்தை உழுது எல்லா நிலத்தையும் விடணும். நீங்கள் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை கூட வளைச்சி போட்டுக்கலாம். எல்லாம் தாராளமாக சும்மா தான் இருந்தது. யாரும் உங்களை கேள்வி வைக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அந்த 10 ஏக்கர் நிலத்தை நீங்கள் விவசாயம் பண்ணணும், உழணும், நிலத்தை உழணும், தண்ணி பாய்ச்சணும், ஏற்ற இறைச்சி தண்ணியை ஊற்றணும். அது முடியுமா ஒருத்தரால்? வந்து இப்போ நம்ம பம்பு செட் இருக்குது, அதனால் ஈஸியாக ஒரு 10 ஏக்கர் நிலமாக இருந்தால் கூட அங்கே அப்படியே மோட்டார் வச்சு நம்ம நீரை இறைச்சி பாய்ச்சி விவசாயம் பண்ணிடலாம். ஆனால் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 10 ஏக்கர் நிலத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்றம் இறைச்சே தண்ணியை பாய்ச்ச முடியுமா உங்களால்? ரொம்ப கஷ்டம். ஒரு முறையும் அந்த மாட்டை இழுத்து கிணத்துல இருக்கிற தண்ணியை வந்து பெரிய கூடையில் வந்து அள்ளி வெளியே கொண்டு வந்து ஊற்றி அது கால்வாயில் போய் அது அந்த வயலுக்கு பாய்ஞ்சி ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து அந்த காலத்தில் மக்கள் நிறைய நேரம் தாராளமாக சும்மா கிடந்தா கூட தங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க, மீதியை அப்படியே விட்டுட்டாங்க. அதனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தான் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. நீங்கள் வேறு எந்த பொருள் என்ன வாங்குவீங்க? அதாவது உங்களுக்கு நிறைய பணத்தை சேர்த்து வச்சு நீங்கள் என்ன வாங்குவீங்க பெருசாக? அல்லது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு குடிசை வீட்டில் வசிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான கட்டில்களை கூட அவங்களே கூட செய்கிற மாதிரி இருக்கும். அல்லது வந்து ஏதோ தச்சு தொழில் செய்கிறவங்கள வச்சு ஏதோ ஒன்று செஞ்சுப்பாங்க. பெருசாக நிறைய பொருட்கள்லாம் இருக்காது. மண்பானைகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் தான் இருக்கும். நிறைய பொருட்கள் வாங்கி குவிக்கிற அளவுக்கு அப்போ பொருட்கள் கிடையாது. இப்போ தான் வந்து நிறைய பொருட்கள் நீங்கள் பணம் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு நிறைய பொருட்கள் இப்போ தான் வந்துருச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கூட இவ்வளோ பொருட்கள்லாம் வந்து விற்பனை செய்யப்படவில்லை. அப்படின்னா 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பொருட்கள் இங்கே உற்பத்தி செய்யப்படலை. எல்லாருமே விவசாயம் தான் பார்த்தாங்க. இன்றைக்கி வந்து விவசாயம் பார்க்குறவங்க கம்மியாக இருக்காங்க. விவசாயம் அல்லாத தொழில்கள் பெருகிவிட்டது. விவசாயத்தை தவிர பிற தொழில்கள்லாம் பெருகிடுச்சு. அதனால தான் நிறைய பேர் விவசாயத்தை விட்டுட்டு மற்ற தொழில் பார்க்க போகிறாங்க. அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயத்தை தவிர நீங்கள் வேறு பிற தொழில்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு தொழில் ரொம்ப கம்மி. விவசாயத்தை தவிர பிற தொழில்கள் என்னெல்லாம் பார்த்தாக்கா என்னவாக இருக்கும்? மண்பானை செய்கிறது, தச்சு தொழில் செய்கிறது, வேறு என்னவாக இருக்கும்? அப்புறம் வந்து ஏதாவது இந்த மன்னர்கள் அரசர்கள் சண்டை போடுறதுக்காக ஆட்களை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர வந்து வேறு எதுவும் பெருசாக செய்கிற மாதிரியான தொழில்கள்லாம் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. எல்லாருமே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கவுங்களுக்கு எல்லாருமே விவசாயம் பண்ணும்போது அவங்கவுங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்கவுங்களே உற்பத்தி செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தீப்பெட்டிக்காக என்ன பண்ணியிருப்பாங்க? ரொம்ப சமீப காலம் தான். நீங்கள் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தீப்பெட்டிக்காக என்ன பண்ணாங்க? தீயை பற்ற வைக்கிறக்காக என்ன பண்ணாங்க? இதை நம்ம எப்போது யோசிச்சோமா? தீயை பற்ற வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? 200-300 வருஷத்துக்கு முன்னாடியே தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இங்கே இருந்ததா?
அப்படின்னு இதெல்லாம் வந்து அப்போ அவங்க நெருப்புக்காக என்ன பண்ணாங்க? அப்போ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தீப்பெட்டி கிடச்சிதா? 500 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே தீப்பெட்டி தொழிற்சாலைகள்லாம் இருந்து தீப்பெட்டி என்பது ஊரெங்கும் விற்பனை செய்யப்பட்டதா? அப்படின்னா நெருப்பு பற்ற வைக்க அவர்கள் வேறு என்ன வழிகளை கையாண்டார்கள்? உணவை சமைத்து சாப்பிடுவதற்கு என்ன வழிகளை கையாண்டார்கள்? இதெல்லாம் நம்ம யோசித்தா நமக்கே ஓஹோ, அப்போ என்ன தான் பண்ணியிருப்பாங்க? அப்போ தீப்பெட்டி இல்லைன்னா தீப்பெட்டி தொழிற்சாலை எப்போ தான் உருவாச்சது? அப்போ எப்போ தான் இவங்களுக்கு தீப்பெட்டி கிடச்சிது? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? அப்போ எப்படி சமைச்சு சாப்பிட்டாங்க? அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. அப்படி தானே? அதை பார்த்தாலே அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை அப்போ தீப்பெட்டிங்கிறதே ரொம்ப சமீப காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூட இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க தீக்காக என்ன பண்ணியிருப்பாங்க? நெருப்பை வந்து எங்கேயாவது எரிஞ்சிகிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு. அதில் வந்து அந்த ஊர்க்காரங்க நெருப்பை கஷ்டப்பட்டு உருவாக்கி ஏதாவது ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் அந்த நெருப்பை அவங்கவுங்க வீட்டில் தேவையானவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏதாவது ஒரு வழியில் வச்சுருப்பாங்க. அப்போ இப்படியெல்லாம் பார்த்தா சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் கடந்த காலங்களில் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. பச்சையாக தான் சாப்பிட்ருப்பாங்க புழுக்க, பச்சையாக சாப்பிட்ருப்பாங்க. அந்த உப்பு வரும்போது தான் சமைச்சு சாப்பிடணுங்கிற ஆர்வம்லாம் வருது. அப்போ கடந்த காலங்களில் மக்கள் மீது நம்பிக்கை அதிகமாக இருந்தது. ஏன்னா வியாபாரம், பொருட்கள் உற்பத்தி குறைவு, விவசாயம் அல்லாத பிற பொருட்கள் அது வந்து உற்பத்தி ரொம்ப குறைவு. இன்றைக்கி நம்ம கடைக்கு போனோம்னாக்கா ஏகப்பட்ட பொருட்கள், ஃபர்னிச்சரு, பாத்திரம், பண்டம், அது இதுன்னு சொல்லிட்டு சோஃபா செட்டு, அது பீரோ கடிகாரம், அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஐட்டம். ஹார்ட்வேர்ஸ் போனால் அங்கே பார்த்திங்கன்னா அது ஒன்று, இப்படி ஏகப்பட்ட ஐட்டம் அந்த உலகத்தில் குவிஞ்சு கிடக்குது. அதனால் வியாபாரம் விற்பனைங்கிறது அதிகமாகிடுச்சு. அதனால் வியாபாரம் விற்பனைங்கிறதுனால மனித உயிர்கள் மீது மக்கள் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் குறைஞ்சி போச்சு. ஏன்னா வியாபாரிகளிடம் விழிப்பாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஏமாந்து விடக்கூடும் என்று நினைக்கிறார். அப்போ கடந்த காலத்தில் வந்து வியாபார விற்பனைலாம் ரொம்ப கம்மி. ஏன்னா விவசாயம் அல்லாத பிற பொருட்கள் வந்து உற்பத்தி ரொம்ப ரொம்ப குறைவு. விவசாயம் அல்லாத பிற பொருட்கள் உற்பத்தி வந்து ரொம்ப குறைவு. இப்போ என்ன உற்பத்தி பண்ணியிருப்பாங்க? ஒன்றும் இல்லை, மண்பானை உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. இந்த அலுமினிய பாத்திரம்லாம் ரொம்ப சமீப காலங்களில் வந்தது தான். பித்தளை பாத்திரம் இதெல்லாம் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி மண்பானை தான் புழக்கத்தில் இருந்திருக்கும். அப்புறம் வேறு என்ன, இந்த கோடாரி, மண்வெட்டி, இந்த மாதிரி ஐட்டம் தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஐட்டம் விற்பனை செய்யப்பட்டிருக்கும். அப்புறம் அது கூட தேவைக்கு வாங்கி வச்சுருப்பாங்க. பெருசாக அதோட வியாபார விற்பனை வந்து ஒரு அளவோடு தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் தான் விற்பனை செய்யப்பட்டது. அப்புறம் வந்து மளிகை கடைங்கிறதே வந்து அது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி மளிகை கடைங்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. மளிகை கடை இருந்ததா, அவங்களுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் எங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கடந்த காலம் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரும். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 500 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, அவங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்கன்னா, இப்போ வந்து ஒரு சோளக்காடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோளத்தை இடித்து அதை வந்து ரெடி பண்ணி அதை வந்து காடியாக காய்ச்சுவாங்க. காடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதை காய்ச்சினா அந்த கேழ்வரகு கூழ் தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஐட்டம். இதுதான் உணவு முறை. சமைச்சு சாப்பிட்ற உணவுங்கிறது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு கேழ்வரகை ரெடி பண்ணி அதை கூழாக மாற்றி அதில் தண்ணி ஊற்றி கரைச்சி குடிக்க வேண்டியது, உப்பு போட்டு குடிக்க வேண்டியது. தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கருப்பட்டி, ஏதாவது ஊறுகாய், இவ்வளோ தான். இதுதான் உணவு முறை. ஆடம்பரமான உணவு முறையே அப்போ கிடையாது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற மாதிரியான உணவு முறையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களால அவ்வளோதான் முடியும். விதவிதமாக அறுவகை உணவுகள், மளிகை ஜாமான்லாம் அன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்காதுன்றனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எளிமையான உணவுகள் தான். அரிசிங்கிறது ரொம்ப சமீப காலத்தில் பழக்கத்துக்கு வந்தது தான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சோளம் அப்புறம் வந்து கேழ்வரகு, கம்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருந்தது. அப்போ கடந்த காலங்களில் வியாபாரம் விற்பனைங்கிறது மக்கள் ரொம்ப அரிதாகத்தான் இருந்தது. வியாபாரம் செய்வது, விற்பனை செய்வது என்பது ரொம்ப அரிதாகத்தான் இருந்தது. அதனால் மக்கள் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போ மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்ந்தாங்க. அவங்க வீடு பெரிய வீடு, சின்ன வீடு, குடிசை வீடு, இந்த மாதிரிலாம் இல்லை. ஓட்டு வீடு, இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. இன்றைக்கி மாடிய வீடு இருக்குது, ஓட்டு வீடு இருக்குது, சின்ன வீடு இருக்குது, காங்கிரீட் வீடு இருக்குது, வாடகைக்கும் வசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் கடந்த காலங்களில் இல்லை. மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை. அப்புறம் வியாபாரம் விற்பனை என்பது ரொம்ப அரிதாகத்தான் இருந்தது.
அப்போ மக்கள் மீது மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் வந்து ரொம்ப ஒரு பிரதானமான ஒரு நடைமுறையாக இருந்தது. அதனால் ஒற்றுமைக்கும் உறவு முறைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒற்றுமையும் உறவு முறைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது. அப்போது கடந்த கால மக்கள் வந்து இதனால தான் வந்து அது பாருங்கள், வியாபாரம் இல்லை, கடைகளில் வாங்கி, அதாவது ஹோட்டல் தொழிலே இருக்காது. ஹோட்டல் தொழிலுங்கிறது வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. உணவுகளை சமைத்து வியாபாரம் செய்கிற அந்த ஹோட்டல் உணவகங்களே இருக்காது. கடையில் போய் நீ வாங்குகிற பொருட்கள், இன்றைக்கி ஸ்வீட்டு கடை, அந்த கடை, இந்த கடைன்னு கடையில் போய் நீங்கள் வாங்குகிற பொருட்கள்னு சொல்லிட்டு ரொம்ப குறைவு தான். கடைகளே ரொம்ப குறைவாகத்தான் இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது கடந்த கால மக்கள் வந்து அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்களே சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. வியாபாரம் என்பது விற்பனை வந்து ரொம்ப குறைவாக இருந்திருக்குது. இதனால் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. மக்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருந்தது. நம்பலாம் மக்களை. வியாபாரத்திற்காகவோ பணத்திற்காகவோ மக்களை ஏமாற்றுகிற நடைமுறைகள் கடந்த காலங்களில் ரொம்ப அரிதாகத்தான் இருந்திருக்கும். பணம் என்பதே அரிதாகத்தான் இருந்திருக்கும். அந்த பணத்தை நிறைய சேர்க்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. ஏன்னா அந்த பணத்தை நிறைய சேர்த்து வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மண்பானைகளை வாங்கி குவிக்க போகிறீங்களா? நிலத்தை வாங்குவீங்களா? நிலம் தாராளமாக கிடக்குது. உங்களுக்கு தேவையான நிலத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அதை வச்சு வேறு ஒன்றும் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான். உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக நிறைய நிலத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்போது கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நிலம் தாராளமாக இருந்து நிலத்தை வாங்கி குவிக்கணுங்கிற பேராசை இல்லை, பொருட்களை வாங்கி குவிக்கணுங்கிற அந்த ஆசை இல்லை. ஏன்னா பொருட்கள் விவசாயம் அல்லாத பிற பொருட்கள் உற்பத்தி கடந்த காலங்களில் ரொம்ப கம்மி. கடந்த காலங்களில் விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்திருக்கும்? இந்த அம்மி, ஆட்டு உரல், மண்பானை, அப்புறம் வந்து வேறு என்னவாக இருக்கும்? ஒரு தச்சு தொழில் செய்கிறவர் கட்டில் இந்த மாதிரி இது வந்து பெரிதாக விற்பனை செய்யப்பட்டிருக்காது. கட்டில்லாம் கடந்த காலங்களில் எல்லாம் கைத்து கட்டில் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. பெரிய வீடு, நிறைய வீடுகளில் கட்டில் கூட கிடையாது. இந்த மாதிரி தான் வந்து கடந்த கால மக்களுடைய வாழ்க்கை முறை. அப்புறம் ஏதாவது மண்வெட்டி, அருவா இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் தான், இவ்வளோ தான் வியாபாரம். ஒரு சந்தைக்கு போனால் இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்குமே தவிர ஒரு ஊரில் ஒரு கடைங்கிறதே ஒன்றோ ரெண்டோ தான் இருந்திருக்கும். ஒன்று கூட இருக்க வாய்ப்பு கிடையாது. அங்கே அவங்க என்ன எல்லாம் வந்து இவங்களே உற்பத்தி பண்ணி மக்களே வந்து தங்களுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி பண்ணி சேமித்து வச்சுக்கிற வழக்கம் இருந்தது. அவங்க உணவுனாலே என்னென்னா 3 வேளையும் சோளக்காடி குடிக்கிறது, 3 வேளையும் கூழ் குடிக்கிறது, அது தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கருப்பட்டி அல்லது ஒரு ஊறுகாய் இந்த மாதிரி தான். அப்போது கடந்த காலத்தில் மக்கள் மீது நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள். மக்களை ஏமாற்ற நினைக்கவில்லை, பணத்திற்காக ஏமாற்ற நினைக்கவில்லை. கடன் வாங்குகிற வழக்கம் அங்கு இல்லை. கடந்த காலத்தில் கடன் வாங்குகிற வழக்கம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கூலியாக என்ன கொடுத்தாங்க? பணத்தை கொடுக்கறத விட உணவை கொடுத்துருப்பாங்க. கூலியாக ஏதாவது கூலிக்கு ஒரு வேலையை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா பணத்திற்கு பதிலாக கூலியை உணவை வந்து கூலியாக கொடுத்தாங்க. அப்போது கடந்த கால மக்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம கவனித்து பார்த்தா அவங்களுக்கு பேராசை இல்லை, குறுகிய உணர்ச்சி இல்லை. மக்கள் வந்து மற்றவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக தோற்றமளித்தார்கள். ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, சமத்துவம் இருந்தது. ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பெண்கள் அனைவரும் விளையாண்டாங்க. விளையாடுறதுங்கிறது சாதாரணமான விளையாட்டு, பல்லாங்குழி, ஆடு விளையாட்டம், இதுதான். இந்த மாதிரியான விளையாட்டு ஒரு விளையாடணுங்கிறது விளையாட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய உணர்வுங்கிறது போட்டி உணர்வு தான். போட்டி போடுகிற அந்த உணர்வு அது வந்து உங்களுக்கு அதுதான் தேவை. அதுக்கு நீங்கள் வந்து மைதானத்தில் ஓடி கஷ்டப்பட்டு அப்படி விளையாண்டால் தான் அந்த போட்டி உணர்வு கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் விளையாடலாம். கடந்த காலத்தில் அப்போ ஆண்களும் பெண்களும் விளையாண்டாங்க. இன்றைக்கி விளையாடுறாங்களா? பெண்கள் வீட்டில் விளையாடுறாங்க, ஆண்களும் விளையாடலை, பெண்களும் விளையாடலை. அப்போது கடந்த காலங்களில் மக்கள் வந்து பெண்களும் விவசாய நிலத்தில் உழைச்சாங்க, ஆண்களும் விவசாய நிலத்தில் உழைச்சாங்க. எல்லாருமே விவசாயம் செஞ்சாங்க. கடந்த காலத்தில் ஒரு 98%, 95%க்கு மேலான மக்கள் எல்லாருமே விவசாயம் பார்த்தாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே உற்பத்தி செஞ்சு சேமித்து வச்சுக்கிட்டாங்க. சேமித்து வைப்பதற்கு ஏற்ற உணவுகளை தேடினார்கள். அதற்கு வரவேற்பு அதிகமாக இருந்தது. அதுதான் வந்து இந்த கேழ்வரகு, அப்புறம் சோளம், இந்த மாதிரியான உணவுகள் வந்து அந்த காலத்தில் அதிக வரவேற்பை பெற்றதுக்கு காரணம், நீங்கள் அதை வந்து ஒரு முறை உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு சேமித்து வச்சுக்கலாம். சேமித்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் டெய்லி குத்தி புடச்சி அதை வந்து ஒரு சோளக்காடி ஒரு கிலோ சோளம் மாவு, 1 கிலோ சோளத்தை போட்டு
அதை வந்து நல்லா தீயை போட்டு கிண்டினீங்கன்னு வச்சுங்க, அது வந்து சோளக்காடி ஆகிடும். அன்றைக்கி எல்லோரும் அதிலேருந்து எடுத்து போட்டு கரைச்சி அதை குடிச்சிருவாங்க. அந்த சோளக்காடியை குடிச்சிருவாங்க. கேழ்வரகு கூழும் அதே மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதை எடுத்து குடிச்சிருவாங்க. அப்புறம் மற்றது அது மட்டுமே உணவு இல்லை, பழம், காய்கறி. ஏன்னா அவங்க தோட்டம் விவசாயம் பார்க்குறாங்க, அதனால் பழம், காய்கறி, இந்த மாதிரி உணவுகள், தேன், இந்த மாதிரி முட்டை, இந்த மாதிரி உணவுகள், தயிர், பால், இந்த மாதிரியான உணவுகளும் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. மாமிசம் என்பது தினந்தோறும் சாப்பிட்ற மாதிரிலாம் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க கசாப்பு கடைங்கிறது கடந்த காலத்தில் கிடையாது. அதனால் அவங்க வளர்க்குற ஆடு மாடுகளை தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க வளர்க்குற ஆடு மாடுகளை அவங்களே கொல்வதற்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அதனால் ஏதாவது கோயிலுக்கு நேர்ந்து விட்ட அந்த மாதிரி கோழிகளை அது வந்து அதை தான் அவங்க மாமிசமாக சாப்பிட்ருப்பாங்க. என்றைக்கா ஒரு நாள் தான் சாப்பிட்ருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி சாப்பிட்ருப்பாங்க. ஏதாவது நோய் வந்து செத்துப்போன ஆடு மாடுகளை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. இறைச்சியாக சாப்பிட்ற வழக்கம் கடந்த காலங்களில் இருந்திருக்கும். அப்போ கடந்த கால மக்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தாக்கா நோய்கள் வருவதற்கான காரணங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. அவங்களுக்கு குறுகிய உணர்ச்சிகள் வருவதற்கான காரணங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. சண்டைகள், அந்த மாதிரி வன்முறை உணர்ச்சி, இன்றைக்கி இருக்கிற மாதிரியான ஒரு அவநம்பிக்கை, மக்கள் மீதே மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கையோடு வாழ்கிற வாழ்க்கை முறை கடந்த காலங்களில் இல்லை என்றே தான் சொல்ல வேண்டும். இப்போ இதெல்லாம் கடந்த காலங்களில் ஏன் நோய்கள் குறைவாக இருந்தது அல்லது இல்லாமல் போனது என்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். அவங்க வாழ்க்கை முறை, அவங்க சாப்பிட்ட சாப்பாடு, அவங்களே சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்புறம் அது மட்டுமே, அதாவது என்ன, கேழ்வரகு கூழ், சோளக்காடி, இதுதான் முழு நேர உணவாக இருந்தால் கூட அப்புறம் வேறு என்ன உணவு, கடையில் போய் எதுவும் வாங்க முடியாது. கடையில் போய் வாங்கி உண்ணுகிற டீ கடைலாம் கிடையாது. அப்போ கடையில் போய் இவங்க என்ன வாங்கி உண்ணுவாங்க, அப்படி எதுவும் கிடையாது. அதனால் வந்து கடைகள் என்பதே உணவை சமைத்து விற்பனை செய்கிற அந்த உணவகங்கள், ஹோட்டல் தொழில்ங்கிறதே அன்னைக்கு வந்து ரொம்ப அரிதாகத்தான் இருந்திருக்கும். இருக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இவங்க தோட்டத்தில் விளையிற காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் சாப்பிடுவாங்க இடையிடையே. அப்படி ஏதாவது கிடைக்குதா, தேன் எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை தான் கடந்த காலம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போனாலே இப்படித்தான் உலகம் முழுவதும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உணவுகள் வந்து இப்போ தான் வந்து சமீப காலமாக நம்முடைய வாழ்க்கை முறை மிக மோசமாக மாறிவிட்டது. உணவுப் பொருள் அல்லாத, விவசாய பொருள் அல்லாத பிற பொருட்களின் உற்பத்தி அதிகமாகிவிட்டது. அதை வாங்குவதற்கு பணம் தேவைப்படுகிறது. பணத்தை சம்பாதிப்பதற்கான போட்டி வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. அது காரணம் உணவுப் பொருள் அல்லாத பிற பொருட்கள், அதாவது விவசாய பொருட்கள் அல்லாத பிற பொருட்களின் உற்பத்தி அதிகமாகிடுச்சு. விவசாயம் செய்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க. விவசாயம் தவிர மற்ற பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக மக்கள் சென்று விட்டார்கள். இந்த மாதிரி நீங்கள் மக்களுடைய வாழ்க்கை, இப்போ மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. வியாபாரம் என்பது மக்களின் வாழ்க்கையோடு ரொம்ப கலந்துருச்சு. ரொம்ப வியாபாரம் என்பது மக்கள் வாழ்க்கைக்குள் ரொம்ப ஆதிக்கம் படுது. அதனால் வியாபாரி மீது மக்கள் விழிப்புணர்வோடு தான் இருப்பார்கள். வியாபாரிகள் மக்களை ஏமாற்றிடக்கூடாது அப்படின்னு மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நடைமுறைலாம் இன்றைக்கி ஒரு ஒற்றுமை இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தான். இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் காரணம். கடந்த காலங்களில் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே, தீப்பெட்டி கிடச்சிதா அப்படின்னு முதல்ல தீப்பெட்டியோட வரலாறை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ தீப்பெட்டி இல்லாத காலங்களில் அவங்க என்ன பண்ணாங்க, அதுலேருந்தே அவங்க எந்த அளவுக்கு சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அப்போ அதுலேருந்தே அவங்க எந்த அளவுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க அல்லது நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூகிக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இன்றைக்கி நம்ம ஒரு தொழிற்சாலையில் போய் வேலை பார்க்குறோம். அவங்க நம்மளை வேலை வாங்குகிறாங்க. அவங்க யாருன்னே தெரியாது, நம்மளை வேலை வாங்குவாங்க. அவங்களுக்கு பயந்து நம்ம வேலை பார்க்குறோம். அவங்க இல்லாத போது நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம், ஓபி அடிக்கிறோம், அல்லது அவங்க வந்தவுடனே வேலை செய்கிற மாதிரி வேலை செய்கிறோம். இந்த மாதிரி நடைமுறை ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க தோட்டத்தில் தான் வேலை பார்த்தாங்க. யாருக்கும் பயந்து வேலை பார்க்குற ஒரு நடைமுறை அன்றைய காலகட்டத்தில் இல்லை. எல்லோரும் தனித்தனியாக, அதாவது சுதந்திரமாக வேலை பார்த்தாங்க. யாருக்கும் பயந்துக்கிட்டுலாம் வேலை பார்க்கல. அவங்கவுங்க விவசாய நிலத்தில் அவங்க விவசாயம் பண்ணால் கூட மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு யாரோ முதலாளி, தொழிலாளி அப்படிங்கிற நடைமுறை கடந்த காலங்களில் இல்லை. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி முதலாளி தொழிலாளி என்கிற நடைமுறை இல்லை. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டிங்கன்னா
முதலாளி தொழிலாளி, முதலாளிக்கு பயந்து தொழில் நிறுவனம் அப்படின்னு எதுவும் கிடையாது. தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அப்போ வந்து இந்த முதலாளிக்கு பயந்து வேலை செய்கிறது, ஆஃபீஸ்க்கு வேக வேகமாக போகிறது, ஏன் லேட்டு அப்படிங்கிறது, லீவு வேணும்னு கேட்குறது, எனக்கு இன்றைக்கி லீவு வேணும், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்னு சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. எல்லோரும் அவங்கவுங்க விவசாய நிலத்தில் உழைச்சாங்க, அவங்கவுங்க தேவைக்காக உழைச்சாங்க. இந்த மாதிரியானோட நடைமுறை சுதந்திரமாக உழைப்பது, யாருக்கும் பயம் இல்லாமல் அவங்கவுங்க விருப்பத்தின்படி சுதந்திரமாக உழைக்கின்ற நடைமுறை என்பது கடந்த காலத்தில் இருந்தது. அப்போ அப்படி இருக்கும்போது நல்ல உடல் உழைச்சாங்க. நல்லா கவனிச்சிக்கோங்க, அதுவும் உடல் உழைப்பு. அப்போ கடந்த காலம் நல்ல உடல் உழைப்பு இருந்தது. ஒரு முதலாளி தொழிலாளி என்கிற நடைமுறை ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். 500 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்தது, ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து வாழ்க்கை வந்து மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் தான் அவர்கள் நோய் குறைவாக இருந்ததுக்கு காரணம், நோய்களே இல்லாமல் இருந்ததுக்கு இதுதான் காரணம். கடந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் உடலில் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்ததற்கு இதுதான் காரணம். அப்போ வந்து விற்பனை பொருளாக எது இருந்திருக்குன்னா உப்பு தான் அதிகமாக விற்பனை பொருளாக இருந்திருக்கும். மற்றபடி வேறு என்ன விற்பனை பொருளாக இருந்திருக்கும்? ஒரு கடந்த காலங்களில் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பெருசாக விற்பனை பொருளாக இருந்திருக்கும்? அதனால் மண்பானை இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். வேறு விற்பனை பொருட்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை முறையை நம்ம கொஞ்சம் இப்படி யோசித்து பார்த்தா, அப்போ அதில் அவங்க எல்லாம் கிராமத்தில் வசித்தாங்க. அது இன்னொரு காரணம், இந்த மாதிரி நகரங்கள், நெருக்கடியான நகரங்கள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் கிராமத்தில் வசித்தார்கள், அதுவும் ஒன்று. அப்புறம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வந்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி அவங்க உணவுப் பொருளை உற்பத்தி செய்தார்கள். அதனால் நோய் தாக்குதல்ங்கிறதெல்லாம் குறைவாக இருந்திருக்கும். நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட்ருப்பாங்க. கிராமம் என்பது ஒரு அமைதியான ஒரு பகுதி. அங்கே ஆழ்துளை கிணறு அது மாதிரி நிறைய தண்ணி அன்றைக்கி உறிஞ்சி தள்ளுறோம். நிலத்தடி நீர் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மோட்டரை போட்டு ஒரு 5-10 நிமிஷத்தில் ஒரு பெரிய தொட்டியவே நிரப்பிடுறோம். ஆனால் அன்றைக்கி அப்படி எடுக்க முடியாது. நீங்கள் நிலத்தடி நீரை வந்து நீங்கள் கையால் மொண்டு, அப்போ நிலத்தடி மொண்டு இறச்சி ஊற்றினா தான் உண்டு. அப்படி இறைக்கும்போது நீங்கள் உங்களால் வந்து நிறைய தண்ணியை வந்து இறைக்க முடியாது. அப்போ நிலத்தடி நீரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்த முடியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய நிலத்தடி நீரை நல்லா உறிஞ்சி நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ கடந்த காலங்களில் தண்ணியும் நல்ல சுவையாக இருந்திருக்கும். இன்றைக்கி தண்ணி பாருங்கள், ஒரு இடத்துல நல்ல தண்ணியாக தான் இருக்கும் போர் போடும்போது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து போனால் அந்த தண்ணி நல்ல தண்ணியாகவே அது வந்து வேறு உப்பு தண்ணியாக மாறிடும். அந்த மாதிரியான வழக்கம் ஏன்னா நிறைய உறிஞ்சி தள்ளிடுறோம். நல்ல தண்ணிங்கிறது ஒரு பெட்ரோல் மாதிரி தான், டீசல் மாதிரி தான். அது இருக்கிற வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதற்கு பிறகு அது மாதிரி நல்ல தண்ணிங்கிறது ஒரு பெட்ரோல் டீசல் மாதிரி தான். அது அங்கே எவ்வளோ இருக்குதோ அதைத்தான் நம்ம எடுக்க முடியும். அதுக்கு பிறகு பார்த்தா உப்பு தண்ணி வந்துடும். இந்த மழை தண்ணீர் உள்ளே போய் அந்த தண்ணியை தான் நம்ம எடுத்து மேலே இருக்கிற நிலத்தில் படிஞ்சு அது கீழே போயிட்டு வர்ற அந்த உப்பு தண்ணியை தான், அந்த தண்ணியை தான் நம்ம பயன்படுத்தணும். நல்ல தண்ணிங்கிறது வந்து ரொம்ப காலம் அது வந்து நல்ல தண்ணியாக மாறுவதற்கு, இப்போ மழை பெய்து அந்த தண்ணி பூமிக்கு அடியில் போகுது, அது நல்ல தண்ணியாக மாறுவதற்கு ரொம்ப காலம் தேவை, ஒரு 100 வருஷமாச்சும் தேவை. எப்படி பெட்ரோல் வந்து பெட்ரோலாக மாறுவதற்கு, அந்த பெட்ரோலிய பொருளாக மாறுவதற்கு எவ்வளோ காலம், நிறைய காலம் தேவைப்படுகிறது, அப்படி தானே? அதே மாதிரி தான் அந்த நல்ல தண்ணி, நமக்கு நல்ல தண்ணிங்கிறது வந்தும் குடிப்பதற்கேற்ற அந்த நல்ல தண்ணிங்கிறதும் எவ்வளோ எளிதாக கிடச்சிருது. அது இப்போ மழை பெய்யுது, அது பூமிக்குள்ளே போகுது, ரொம்ப காலம் ஆகும். ரொம்ப காலம் ஆகி ஒரு 50 வருஷம் 100 வருஷம் ஆகி அப்புறம் தான் அது பூமிக்கடியில் போய் வந்து அது பக்குவமாக நிறைய வேதி வினைகள் நிகழ்ந்து அப்புறம் அது நல்ல தண்ணியாக மாறுகிறது, குடிப்பதற்கு ஏற்ற ஒரு தண்ணியாக மாறுது. நாம் என்ன பண்ணுறோம், ஆழ்துளை கிணறுலாம் போட்டு போர் போட்டு அதை வேகமாக உறிஞ்சி தள்ளி முற்றிலும் குடிநீரை அனைத்தையும் நம்ம பயன்படுத்தி விட்டோம். இப்போ நம்ம என்னாச்சு, நமக்கு குடிக்க தண்ணி இல்லை. அதனால் செயற்கையாக குடிநீரை உருவாக்குகிறோம். கெமிக்கலை கலந்து செயற்கையான குடிநீர், ஆரோ வாட்டர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு செயற்கை குடிநீரை குடிச்சிட்ருக்கோம். செயற்கை சுவை கலந்த செயற்கை குடிநீர் அந்த மாதிரி. அப்போ கடந்த காலங்களில் 500 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த கடந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி கிணறு தோண்டுறது ரொம்ப கஷ்டம். கிணறு தோண்டுகிற தொழில்நுட்பம் அவர்களிடம் இருந்ததா, அது எந்த அளவுக்கு பரவலாக இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்க, குளத்துல போய் தண்ணியை மொண்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நடைமுறையெல்லாம் இருந்திருக்கும். குளம் ஏரி குட்டை அங்கேருந்து வீட்டுக்கு தேவையான தண்ணியை எடுத்துகிட்டு வர்ற வழக்கம் ரொம்ப 100 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. இப்போ அப்போது 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்திருப்பாங்க?
அதில் 500 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல தண்ணி வளம் நிறையா இருந்திருக்கும். ஏரிகள், குளங்கள், தண்ணீர் வளம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அதனால் அதுலேருந்து அவங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஏரியிலேருந்து, குளத்துலேருந்து. இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை முறையை கொஞ்சம் யோசித்து பார்த்தா அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ள மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் யூகிச்சு, அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும், என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்காது, இதையெல்லாம் கூட நம்ம யோசிச்சிடலாம். அப்போ நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு என்னென்ன காரணங்கிறதையும் நம்ம யோசிச்சிடலாம். அப்போ உலோகங்களே இல்லாத காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க மக்கள், இந்த புத்தகங்களில் படிக்கிற வரலாறை படிச்சுக்கிட்டே நம்ம போகிறோம். மேம்போக்கா கிமு 1500ஆம் ஆண்டு முகலாயர்கள் படையெடுத்தார்கள் இப்படியே படிச்சுட்டு போகிறோம். கடந்த காலத்தை பற்றி ஒரு இயல்பான புரிதல் இல்லாமலே இந்த மன்னர்களை வச்சுக்கிட்டே அவங்க ஒரு 1000 பேர் வந்து படையெடுத்திருப்பாங்க. ஆனால் இங்கே மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துல சண்டை போட்டு ஏதோ ஒரு மாளிகையில், அரண்மனையில் வசிச்சுக்கிட்டு போய் ஊராக போய் குதிரையில் போய் வரியை வசூலிச்சுட்டு வந்துடுவாங்க. நாங்கள் தான் இனிமேல் உங்கள் மன்னர், உங்கள் நாட்டை நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சிட்டுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி தான் வந்து கடந்த கால மக்களை நீங்கள் வந்து எப்படி யூகிக்கணும், எப்படி வரலாற்றை ஆராயணும் அப்படின்னா இயல்பான போக்கில் ஆராயணும். மக்களின் பார்வையில், மக்கள் வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு ஆராய வேண்டும். இங்கே வந்து எதை வச்சு ஆராயிறாங்கன்னா மன்னர்களை அடிப்படையாக கொண்டு ஆராயிறாங்க. இவருடைய ஆட்சி காலம் இந்த மாதிரி நடந்தது. அக்பருக்கு முன்னாடி யார் இருந்தா, முகலாயர், ஹுமாயூன் ஆட்சி பண்ணார், இவர் ஆட்சி பண்ணார். ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி அந்த சோழன் ஆட்சி பண்ணார், இந்த சோழன் ஆட்சி பண்ணார். இப்படி அவங்கெல்லாம் வந்து ஒரு அரசர்கள். அவங்க கீழே ஒரு 1000 போர் வீரர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க 1000 பேருங்கிறது என்னது, ஒரு கிராமத்தோட மக்கள் தொகையை இன்றைக்கி ஒரு 3000 பேர் இருக்கிறோம். ஒரு 1000 பேர் ஒரு 5000 மிஞ்சி போனால் ஒரு 5000 பேர் இருந்திருப்பானா. 5000 பேருங்கிற ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை. 5000 பேர் இருந்திருப்பாங்களான்னா ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை. அப்படிங்கும்போது அப்போது ஒரு மக்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ நாம் வந்து ஒரு வரலாற்றை ஆராயும் போது எப்படி ஆராயிறோம் அப்படின்னா, இந்த மன்னர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க யார் கூட சண்டை போட்டாங்க, அவங்க ஆட்சியை யார் கைப்பற்றினாங்க, இப்படியே தான் ஆராயிறோம். அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க. ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் தான் பெரும்பான்மையாக வாழ்ந்தவர்கள் மக்கள் தான். மன்னர்கள், அவர்கள் போர் வீரர்கள் இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு 1000-2000 பேர் தான் இருப்பான் ஒரு மன்னர். அவருக்கு கீழே 2000 போர் வீரர்கள் இருப்பாங்களா, அவ்வளோதான் இருப்பாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு ஊராக போய் சண்டை போடணும். அத்தனை பேர்த்துக்கும் சாப்பாடு, உணவுகளை சுமந்து போகணும். போகிற வழியில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்போது அதுக்கு அந்த போர் வீரர்கள் எப்படி சண்டை போடுவாங்க, அவங்க போகிற இடத்துலலாம் சண்டை போட்டுக்கிட்டே போவாங்களா, அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, போகிற இடத்துல அவங்கள அடித்து ஜெயிச்சுட்டு அவங்ககிட்ட இருக்கிற சாப்பாட்டை பிடிங்கி சாப்பிடுவாங்களா, இப்படியெல்லாம் யோசித்து பார்த்தா தெரிஞ்சிடும். மன்னர்களின் வாழ்க்கை முறை ஆராய்வது தான் வரலாறாக இருக்கிறது. ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கையை ஆராய்வது தான் வரலாறாக இருக்கிறது. மக்களுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருங்கள், மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். அதை வச்சு தான் நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். கடந்த கால மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, கடந்த கால வரலாற்றை நீங்கள் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை வைத்து தான் நீங்கள் ஆராயணும். அந்த காலத்தில் அவருக்கு முன்னாடி அவர் ஆட்சியை பிடிச்சது யார், அதுக்கு அந்த ஆட்சி அரசியல் மோகம், ஆட்சி அதிகாரத்தின் மீது உள்ள மோகம் இருக்குல்ல, அது வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் எப்போவுமே வந்து மன்னர்களை மட்டுமே சிந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி யார் ஆட்சி பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க, மளிகை பொருட்கள் கிடச்சிதா, தீப்பெட்டிக்கு என்ன பண்ணாங்க, அப்புறம் வந்து நிலம் அதிகமாக இருந்தும் அவங்க ஏன் அதை பயன்படுத்தலை, நிலம் விவசாயத்துக்கு என்ன பண்ணாங்க, விவசாயம் எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் விவசாயம் எப்படி நடைபெற்றிருக்கும், தீப்பெட்டிக்கு என்ன பண்ணாங்க, தீப்பெட்டி எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, சக்கரங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த உலோகங்கள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, இப்படி இந்த இரும்பு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை முறையில் என்ன மாற்றம் வந்தது, மரத்தையே வெட்டியிருப்பாங்களா, உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மரத்தை கூட வெட்ட முடியாது. இந்த மாதிரி தான் ஆராயணும். அப்போ வந்து விலங்குகள், காடுகள் நிறைய நடந்திருக்கும். உலோகங்கள் கண்டுபிடிக்கிற முன்னாடி இங்கே ஒரே காடுகளாக இருந்திருக்கும், விலங்குகள் அதிகமாக இருக்கும். காடுகளில் விலங்குகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. சமவெளியில் இருக்கிற ஒரு அதனால் வந்து கடந்த கால மக்களுடைய வரலாற்றை வந்து நம்ம சரியாக ஆராய்ச்சி பண்ணணும். மக்களுடைய வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணணும், மன்னர்களுடைய வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதைத்தான் வரலாறுன்னு நாம் இப்போ தேர்வு படித்து வச்சுட்ருக்கோம். மன்னர்களுடைய வரலாற்றை ஆராய்கிறது தான் வரலாறு. மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதுலேருந்து தான் நமக்கு உண்மைகள் தெரிய வரும்.
இப்போ எனக்கு இப்போ இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு மன்னர்களை பற்றிலாம் தெரியாது. மக்களை பற்றி எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நான் யூகிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மன்னர்களோட வரலாறு இதெல்லாம் நான் அந்த புத்தகத்தில் வந்து வரலாற்றை தேடுற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் எப்போதும் இருந்தது கிடையாது. இந்த மன்னரோட வரலாறு இப்போ மன்னர்களை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அந்தப்புறம் சொகுசான வாழ்க்கை இப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க. அந்தப்புறத்தில் நிறைய பெண்களை வச்சுட்ருப்பாங்க. ஒரு மன்னருடைய வாழ்க்கை ஒழுக்கமாக இருந்திருக்காது. 2-3 பொண்டாட்டி கூட கட்டிட்டு வாழ்ந்துருப்போம். இவனுங்களை பற்றி நம்ம புத்தகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஒழுக்கங்கட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க அவங்க தான் அந்த மன்னர்களாக இருப்பாங்க பெரும்பாலும். அவங்களுடைய வாழ்க்கையை நாம் வந்து புத்தகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு ஒரு ரவுடி மாதிரியோ அல்லது ஒரு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்குமா, அது ஒரு தனிப்பட்ட ரீதியாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அந்தப்புறம் அங்கே நிறைய பெண்கள், அப்புறம் இந்த மாதிரி கூத்தடிச்சிட்டு இருந்தான்னு பாருங்க. அவனு தான் அந்த மன்னர். அவனுடைய வாழ்க்கை, அவன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய மகன் என்ன, அவனுடைய பேர் என்ன, அவன் எங்கே தோத்தான், எங்கே ஜெயித்தான், இதை பற்றி நம்ம புத்தகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி பார்க்காம நம்ம மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை இவனை பற்றி அதுக்காக இவனால் தெரிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்கவே கூடாது அப்படின்லாம் இல்லாமல் மன்னர்களையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக மக்களை விட்டுறக்கூடாது. மக்களை வந்து சரியான கோணத்தில் அணுகணும். புத்தகத்தை படித்து ஒரு வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக நாம் வாழ்கிற வாழ்க்கை கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருப்பாங்க இப்படி புத்தகத்தை படித்து கொள்ளாமலேயே நம்ம ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை யூகிக்க முடியும். வரலாற்று பற்றிய ஒரு தேடல் இருந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு புத்தகத்தின் மூலமாக வரலாற்றை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை தாண்டி நீங்கள் ஒரு இயல்பாக மக்களை வந்து தெரிஞ்சுக்கணும். நான் புத்தகத்தையே நானும் படிச்சிருக்கேன். பள்ளிக்கூடங்களில் வரலாற்றை பற்றி படிச்சிருக்கோம். அப்புறம் கேள்வி ஞானம், அப்புறம் எப்படி என்ன முகலாய படையெடுப்பா அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்விப்படுறது, புத்தகத்தில் படிப்பது, பள்ளிக்கூடங்களில் புத்தகத்தில் படிப்பது, அப்புறம் கேள்விப்படுவது, இதுதான் வந்து எனக்கு தெரிந்த வரலாறாக இருக்கிறது. அதனால் வந்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இன்றைக்கி உள்ள வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வரலாற்றை தெரிந்து கொள்ள முடியும் என்பது எனது நம்பிக்கை.